சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி ஸ்திர உபய ராசி. கிழக்கு மேற்கு வடக்கு திசைக்கு அதிபதியான ராசி. சத்திரன் சூத்திரன் வைஷ்ணவனுக்கு வியாபாரத்தன்மை உடையக்கூடிய ராசி. ஜாதகத்தன்மையில மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். ஆனால் ராசி என்னவோ ஆண் ராசி தான். ஆனால் ராசிக்கு அதி தேவதை பெண் ஜாதகம், அதாவது பெண் அமைப்புடையது, அதாவது விஷ்ணு பெருமான். அழகுல, அறிவில், திறமையில, ஒழுக்கத்தில், படிப்பில், பண்பில், பணிவு துணிவில் நிறைஞ்ச ஜாதகம் நீங்கள் தான். நிறைய டாக்டரேட் படிக்கக்கூடிய தன்மைகள் உடையக்கூடிய தருணம் நீங்கள் தான். ஒரு ட்ரீம் MBA, IAS, IPS இப்படி பெரிய படிப்புக்காகவே படிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஜாதகம் நீங்கள் தான். பொதுவாக மிதுன ராசியில் பெண்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் பிரில்லியன்ட். ஆனால் ஆண்கள் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு 25, 27, 29 வயசு வரைக்கும் நீங்கள் டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு உண்டான வேலை வாய்ப்பு அமையிறது கொஞ்சம் கஷ்டம். தாய்க்கு செல்ல பிள்ளையாக இருப்பீங்க, தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாது, அண்ணனுக்கும் தம்பிக்கும் உங்களுக்கு ஆகாது, அங்காளிக்கும் பங்காளிக்கும் ஆகாது. எல்லாருமே உங்களை ஏமாற்ற தான் செய்வாங்க. மிதுன ராசியில் உள்ள ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு. ஆனால் மிதுன ராசியில் பொறுத்த வரைக்கும் பெண்களாக இருந்தால் பிரில்லியண்ட்டு. காலங்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே திருமணம் சொல்லக்கூடிய சடங்கு முடிஞ்சு உங்கள் இல்லறத்தோடு அமைஞ்சு வாழ்க்கையை உச்ச நிலை அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் உண்டு. மிதுன ராசியில் குரு பகவானுடைய பெயர்ச்சி இப்போ ஆயிருக்கு. இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டம், இவ்வளோ நாளாக என்ன எதுக்காக நம்ம படித்து என்ன வேலைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த வேலை கிடைக்க போது மிதுன ராசிக்காரங்களுக்கு. படிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள், இல்லறம், மன வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்பும் இந்த மாதம், இந்த வருடம், அடுத்த ஏப்ரலுக்குள்ள நடக்க போகுது. ஆனால் மிதுன ராசியில் உள்ள ஆண் குழந்தைகள், படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய குழந்தைங்களுக்கு, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் காதல்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து உங்கள் படிப்பு பிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம், இந்த மாதத்துக்கு மேலே இருக்கு. கவனமாக இருந்துக்குங்க. மிதுன ராசி தெய்வ கடாட்சியம் உடைய ஜாதகம். மிதுன ராசி கேட்குறது ஒரு பெண் ஜாதகமும் கூட. மிதுன ராசியில் உள்ள ஆண்களுக்கு திருமணம் நடந்துருச்சுன்னா ஒரு 30 வயசை தாண்டி 45 வயசுக்குள்ள உங்கள் கணவன் மனைவி, அதாவது மிதுன ராசியில் ஆண் இருந்தால் மனைவியை விட்டு விலகி போயிடுவீங்க. உங்களுக்கு சனி மகாதசை நடக்கக்கூடிய நேரத்தில் இல்லறம் பற்றற்று சந்நியாச கோலத்துக்கு போயிடுவீங்க. இல்லைன்னா மிதுன ராசியில் உள்ள ஆண்கள் 35 30 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சுன்னா திருநங்கைகளுடைய தொடர்பு ஏற்படும். அர்த்தநாரீஸ்வரர் சொல்லக்கூடிய சிவனுடைய அம்சமுடைய திருநங்கைகளுடைய தொடர்பு வரலாம். இல்லை திருநங்கையாக ஆகிறதுக்கு உண்டான ரிசர்ச் நீங்கள் நடக்கும். ஏன்னா உங்கள் உடம்புல இப்போ ஹார்மோன்ஸ் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புத்தி வேலை செய்யாது. இந்த தருணத்தில் மிதுன ராசியில் கல்யாணம் பண்ண ஆண்களும் மனைவியும் பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரம் இந்த வருடம். ஆனால் தெய்வ கடாட்சியம் உடையவங்க மிதுன ராசிக்காரர்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஆவாதுன்னு கேட்குறது ஒரு பக்கம் விதி. இந்த வருடம் உங்கள் அப்பாவுக்கு இன்னல் துன்பம் வரும் கேட்கக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. உங்கள் அப்பா கிட்ட அன்பா பண்பாக பேசிக்கிங்க, அனுசரணையாக பேசிக்கிங்க. ஒரு ஜாதகத்துக்கு குரு தசை நடந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க. இல்லை மனைவிக்கு கண்டன்னு சொல்லலாம். இல்லைன்னா தகப்பனுக்கு ஆகாது. மிதுன ராசியில் உள்ள தகப்பனுக்கு இந்த வருடம் ஆகாது.
கொஞ்சம் அவங்ககிட்ட அரவணைச்சு அன்பா பண்பாக பேசி உங்கள் தோஷம்தான் அவரை பிடிச்சி வாடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தான் நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இந்த தன்மைகளுக்கெல்லாம் என்ன வழி ஏதுன்னு கேட்டு மாற்று வழியை செஞ்சு இழப்புக்கள் ஆகாமல் விரயங்கள் ஆகாமல் நீங்கள் பக்குவப்படுத்திக்கணும். ஆனால் ஒரு கட்ட காலம் மிதுன ராசிக்காரங்க கேட்குறது ஒரு 45 வயசை தாண்டிட்டா அரசியல் பிரவேசம் உங்களுக்கு யோகமாக இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையில் ஒரு உச்சநிலை ஒரு ஸ்டார் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குரு பலன் கேட்டாவே குருனாவே தோற்றங்கள் அதிகமானவர் தான் குரு. 45 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு யோகமே வரும். அதனால மிதுன ராசியில் உள்ள ஆண்களும் பெண்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப தெளிவான அமைப்பில் நீங்கள் கொண்டு போனால் தான் இந்த வருஷத்தை இந்த மாதத்துக்கு மேலே நீங்கள் பீட் பண்ணுவீங்க. ரெண்டாவது, சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் கர்ம சனியை கொடுத்துருக்கிறாரு. கர்ம சனின்னா இந்த கர்ம பலனை அனுபவிக்க பிறந்திருக்கீங்கன்னு சொல்லலாம். முன்னோருடைய சாப பாவத்தை நீங்கள் அனுபவிக்க போறீங்கன்னு அர்த்தம். இந்த வருஷம் முன்னோரை நினைங்க, உங்கள் அப்பாவுடைய அப்பாவை நினைங்க, உங்கள் வீட்டு குலதெய்வத்தை போய் நினைங்க. இப்படிலாம் பக்குவம் பண்ணாதான் இனி வரும் காலத்தில் மிதுன ராசிக்காரங்க தப்பிப்பீங்க. அடிக்கடி ஜாதகத்தை கொண்டுக்கிட்டு ஜோசியத்தை கொண்டு போகணுங்கிட்ட அவசியம் கிடையாது. அடிக்கடி நோய் நம்புறதுக்கு டாக்டர்கிட்ட போகணுன்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு சண்டை சற்றவு சிக்கல் ஏதோ ஒரு சூனியம் பண்ணிட்டாங்கிற அளவுக்கு உண்டான அமைப்பெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே உங்கள் சொந்த பந்தம் உங்களுக்கு சூனியம் பண்ண தான் செய்வாங்க. இது விதி. முறையான ஜோதிடத்தை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அதுக்கான வழிமுறைகளை பண்ணிக்கோங்க. மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால இந்த வருஷம் நீங்கள் தப்பிச்சிங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இந்த மாதம் இனிமே என்ன நடக்க போகுது, என்ன பலன்கள் அடைய போகிறீங்க, எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் பலவீனங்கள் அடைய போகிறீங்க, பலவீனம் அடையாமல் பலன் பெறுவதற்கும் தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் உண்டான தெளிவான ஒரு சின்ன வழிமுறை மட்டும் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. என்னன்னா, உங்கள் ஜாதகத்தில் ஜாதக நோட்டில் ஒரு பேர் எழுதியிருப்பாங்க, ஒரு 3-4 லைனு. ஜனனி ஜென்ம சௌக்கியானும் வர்த்தினி குல சம்பதாம் பதவி பூர்ண லிஞ்ஞானாம் ஜென்ம பத்திரிகா அப்படின்னு எழுதி தான் உங்கள் ஜாதகத்தையே கட்டத்தையும் போடுவாங்க, உங்களுடைய தலையெழுத்தையும் எழுதக்கூடிய தன்மை உண்டு. அந்த இதுக்கு என்ன மீனிங்னா, முற்பிறவியில் செஞ்ச சாப பாவ பலனையில் இப்பிறவியில் அனுபவிக்க நீ பிறந்திருக்க, இதுதான் அர்த்தம். இதிலே உங்கள் தலையெழுத்து முடிஞ்சு போச்சு. தன்னுடைய அப்பாவுடைய அப்பா செஞ்ச சாப பாவ பலனை அனுபவிக்க நம்ம பிறந்திருக்கோம் கேட்குறது தான் அர்த்தம். அதனால ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களும் குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் தன்னுடைய அப்பாவுடைய அப்பா இருக்காருன்னா அவருக்கு உண்டான வழிமுறைகள், அவருக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ அந்த பணிவிடைகளை செய்யணும். ஒருவேளை உங்கள் அப்பாவுடைய அப்பா இறந்துட்டாருன்னா அவருக்கு உண்டான திதிகளும் அவருக்கு உண்டான சாந்திகளையும் முறையாக கொண்டு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் உச்சத்தில் இருக்கும். அதுதான் பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானத்தை நம்ம தெளிவான அமைப்பில் இருந்தாவே குலதெய்வமும் நம்மளுக்கு சாதகமாயிரும், நம்ம முன்னோர் சாதகமும் வரும். அதுதான் முன்னோர் சொத்துகள். தாத்தா சொத்து பேரனுக்கு பேத்திக்கு தான். அந்த மாதிரியான தன்மை வரனால முன்னோரை நினச்சி நம்ம தெளிவான அமைப்பில் இருக்கணும். இயற்கையே அன்னை, இயற்கையை வணங்கணும். கடல் காடு மலை நிலம் இவங்களெலாம் நம்ம வணங்கணும். ஜீவ ராசி கொடிகளை வணங்கணும். மூலிகை செடிகளெல்லாம் நினைக்கணும். இப்படி இதுங்களோட தெளிவாக ஒன்றுடந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தோன்னா நம்ம ஆயுசு பொதுவாகவே ஜாதக ரீதியாக 120 வயசு. ஆனால் இன்னைக்கு 75 வயசு 3 மாதம் 13 நாள் நீ உயிரோடு இருந்துட்டாலே சொர்க்கந்தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அப்படி இல்லையே. ஏன்னா வெறி, பணம், ஆசை இதெல்லாம் வெறிக்காக, பணத்தோடைய தேவைகள் அதிகமாக இருக்காக இன்றைக்கி நம்ம காசை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால்
தெளிவான அமைப்பில் இயற்கையை வணங்கணும். எவ்ரி மார்னிங் 6 to 7 உதிக்கிற சூரிய உதயத்தை நம்ம தலைமையில் உடம்பு மேலே வாங்கிட்டோன்னா நோய் கிடையாது, கஷ்டம் கிடையாது. எல்லாரும் வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழணும். சிவாய நம.